ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை. இன்னைக்கு நிஃப்டி 50 கேப் டவுன் ஓப்பன் ஆகி எண்ட் ஆஃப் த டே வரைக்குமே வீக்காகவே கண்டினியூ ஆயிருந்தது. ஸோ ஓவரால் நிஃப்டி 50 இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா 153 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 0.92% நெகட்டிவ்ல 16,416ல் க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 314 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 0.89% நெகட்டிவ்ல 34,996ல் க்ளோஸ் ஆயிருக்கு. நாளைக்கு முக்கியமாக ஆர்பிஐயோட எம்பிசி மீட்டிங், அதாவது மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங்கோட அவுட்கம் இருக்கு. அண்ட் இப்போத்துக்கு மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருக்குன்னா அரௌண்ட் 25 to 50 பேசிஸ் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்ற எதிர்பார்ப்பு இருக்கு. அண்ட் ஒருவேளை இதை விட ரொம்பவே அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா அது ரேட் சென்சிட்டிவ் செக்டார்ஸான பேங்கிங், ஆட்டோமொபைல் அண்ட் அதே போல் ரியாலிட்டி செக்டாருக்கு நெகட்டிவாக இருக்கும். ஓகே, அடுத்த நியூஸ் அப்டேட்ஸில் ஃபர்ஸ்ட் பிபி ஃபின்டெக்கோட அப்டேட்டை பார்க்கலாம். இன்னைக்கு பிபி ஃபின்டெக்கோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 11% மேலே ஃபாலோ இருந்தது. அண்ட் இதுக்கான ரீசன்ஸ் என்னன்னு பார்க்குறப்போ பிபி ஃபின்டெக் கம்பெனி எக்ஸ்சேஞ்ச் ஃபைலிங்ஸில் ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. அதாவது பிபி ஃபின்டெக் கம்பெனியோட சேர்மன் அண்ட் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரான யாஷிஷ் தாஹியா அரௌண்ட் 37 lakh ஷேர்ஸை பல்க் டீல்ஸில் செல் பண்ண போகிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னைக்கு என்எஸ்சியில் அரௌண்ட் 0.8% ஸ்டேக் எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கிறதா அப்டேட் வந்திருக்கு. ஸோ ஓவரால் இந்த சேல்க்கு அப்புறமா தாஹியாவோட ஷேர் ஹோல்டிங்ன்றது அரௌண்ட் 5.45% இருந்து 4.6% குறையும். அண்ட் கம்பெனி இன்னொரு கன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. அதாவது தாஹியாவோட இந்த ஷேர் சேல்க்கு அப்புறமா அட்லீஸ்ட் அடுத்து 1 இயர்க்காவது ஃபர்தர் ஷேர் சேல் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஓவரால் எண்ட் ஆஃப் த டே பிபி ஃபின்டெக்கோட ஷேர் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ பிபி ஃபின்டெக்கோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 11.51% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் பிபி ஃபின்டெக்கோட சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பிபி ஃபின்டெக்கோட சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ இன்னைக்கு நடந்த அரௌண்ட் 11.5% ஃபால்க்கு அப்புறமா இமீடியட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 540 லெவல்ஸில் இருக்குது. ஓகே, அடுத்த டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். நேற்று டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி அரௌண்ட் 76,390 crores நம்ம இந்தியாவோட டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸை வாங்குறதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது டிஃபென்ஸோட ஃபாரின் ஸ்பெண்டிங்கை குறைச்சி நம்மளோட இந்தியன் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியை பூஸ்ட் பண்ணுற விதமாக இருக்குது. ஸோ இந்த அப்டேட்க்கு அப்புறமா டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸான ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ், பாரத் டைனமிக்ஸ், பராஸ் டிஃபென்ஸ் அண்ட் அதே போல் பாரத் எலக்ட்ரானிக்ஸோட ஷேர் ப்ரைஸ் எல்லாமே நல்லாவே பாசிட்டிவாக ரியாக்ட் ஆயிருந்தது. அண்ட் அதில் ஸ்பெசிஃபிக்காக பாரத் டைனமிக்ஸோட ஷேர் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாகவே ரேஸ் ஆயிருந்தது. அதாவது இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா பாரத் டைனமிக்ஸோட ஷேர் ப்ரைஸ் அரௌண்ட் 3.73% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் பாரத் டைனமிக்ஸோட சார்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பாரத் டைனமிக்ஸோட சார்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறப்போ இந்த 2022 பார்த்தீங்கன்னா அதோட ஷேர் ப்ரைஸ் அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கு. அண்ட் இப்போ இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா அதோட ரெசிஸ்டன்ஸ் அரௌண்ட் 900 லெவல்ஸில் இருக்கு. அண்ட் அதோட இமீடியட் சப்போர்ட்னு பார்க்குறப்போ அரௌண்ட் 680 லெவல்ஸை பார்க்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 600 லெவல்ஸை பார்க்கலாம். அண்ட் ஆக்சுவலாக இந்த 76,000 crore டிஃபென்ஸ் ஆர்டர்ஸில் அரௌண்ட் 36,000 crore வர்த்துள்ள ஆர்டர்ஸ் இந்தியன் நேவிக்கு போகும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த இந்தியன் நேவியோட ஆர்டர்ஸில் கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் கம்பெனிக்கு கொஞ்சம் அதிகமான ஆர்டர்ஸ் வரும்னு எதிர்பார்க்கறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸோட ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸோட ஷேர் ப்ரைஸ் அரௌண்ட் 1.61% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸோட சார்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸோட சார்ட்டை பார்க்குறப்போ அரௌண்ட் 2 வீக்ஸ்க்கு முன்னாடி தான் அதோட ரெசிஸ்டன்ஸான 325 லெவல்ஸை டச் பண்ணி அங்கிருந்து ஃபால் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அடுத்து அதோட சப்போர்ட்னு பார்க்குறப்போ அரௌண்ட் 220 லெவல்ஸை பார்க்கலாம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வீடியோ கண்டென்ட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, அடுத்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோட ஸ்டாக்ஸை பற்றி பார்க்கலாம். இன்னைக்கு ஜேபி மார்கன் ஐடி ஸ்டாக்ஸில் ஃபர்தர் டவுன் சைட் பார்க்கலாம்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இன்ஃப்ளேஷன் அண்ட் மானிட்டரி டைட்டனிங்னால அவங்களோட எர்னிங்ஸ் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஐடி செக்டார் ஆல்ரெடி நடந்த கரெக்ஷன்ஸ்க்கு அப்புறமாவும் 10 to 15 இயர் ப்ரீ கோவிட் ஆவரேஜ் லெவல்ஸை விட அரௌண்ட் 40 to 45% மேலே தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பிர்லா சாஃப்ட் கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐடி சர்வீசஸோட டிமாண்டில் எந்த ஒரு ரிடக்ஷனும் இல்லை. அண்ட் எங்கள் கம்பெனி மட்டும் இல்லை, மற்ற பியர்ஸோட கம்பேர் பண்ணுறப்பவும் ஐடி சர்வீசஸோட டிமாண்டில் எந்த ஒரு இம்பாக்டும் நாங்கள் பார்க்கலன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே போல் மார்கன் ஸ்டான்லி பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி செக்டார் ரிலேட்டடாக ஸ்டில் ஓவர் வெயிட்டாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்தியாவோட டாப் ஐடி சர்வீஸ் கம்பெனியான டிசிஎஸ் என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா ரேட் ஆஃப் அட்ரிஷன், அதாவது கம்பெனியை விட்டு வெளியே போகிறவங்களோட பர்சன்டேஜ்ன்றது கம்மியாயிட்டு இருக்கிறதாவும் அண்ட் கம்பெனிஸ் அவங்களோட டிஜிட்டைசேஷன் ப்ராசஸை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறதுனால ஐடி சர்வீசஸ்க்கான டிமாண்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓவரால் ஐடி செக்டார் ரிலேட்டடாக அப்டேட்ஸ் ஓரளவுக்கு மிக்ஸ்டாக இருக்குது. ஆனால் அடுத்த ஐடி செக்டார் ரிலேட்டடாக நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஃபேக்டர்னு பார்க்குறப்போ யூஎஸோட எக்கனாமி.
ஸோ யூஎஸோட எக்கனாமின்றது ரெசிஷனுக்கு போகிற மாதிரி அப்டேட்ஸ் வந்ததுன்னா அது என்டையர் ஐடி ஸ்டாக்ஸ்க்கு நெகட்டிவான அப்டேட்டாக இருக்கும். எனிவே இன்னைக்கு நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு ஓவராலாக பார்க்குறப்போ நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ்ன்றது அரௌண்ட் 1.57% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதில் டாப் லூசர் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஐடியோட டாப் கம்பெனியான டிசிஎஸ் தான். ஓகே, அடுத்து ஹெச்எல்இ கிளாஸ்கோட்டோட அப்டேட்டை பார்க்கலாம். ஹெச்எல்இ கிளாஸ்கோட் கம்பெனி ஸ்டாக் ஸ்பிளிட்டை அப்ரூவ் பண்ணியிருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ஸ்டாக் ஸ்பிளிட்டோட ரேஷியோன்றது 1:5 சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு ஷேர்ஸ் 5 ஷேர்ஸாக ஸ்பிளிட் ஆக போகுது. அதாவது 10 ரூபாயில் இருக்கிற ஃபேஸ் வேல்யூ 2 rupees ஃபேஸ் வேல்யூக்கு மாறப்போகுது. ஸோ அதனால உங்களோட நம்பர் ஆஃப் ஷேர்ஸ்ன்றது மல்டிப்ளை பை 5 ஆகும். ஆனால் அதே சமயத்தில் ஷேர் ப்ரைஸ்ன்றது டிவைட் பை 5 ஆகும். அண்ட் இந்த ஸ்டாக் ஸ்பிளிட்கான ரெக்கார்ட் டேட் ஃபியூச்சரில் இன்டிமேட் பண்ண போகிறதாவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இதே போல் கம்பெனியோட போர்ட் 350 crores ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு அப்ரூவ் பண்ணியிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. எனிவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா ஹெச்எல்இ கிளாஸ்கோட்டோட ஷேர் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு ஹெச்எல்இ கிளாஸ்கோட்டோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே அரௌண்ட் 0.67% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே ஹெச்எல்இ கிளாஸ்கோட்டோட சார்ட் எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஹெச்எல்இ கிளாஸ்கோட்டோட சார்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 months அதோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. அண்ட் இந்த லெவல்ஸில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 weekவே ஓரளவுக்கு ஸ்டெபிளைஸ் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இதோட சப்போர்ட் லெவல்ஸ்னு பார்க்குறப்போ அரௌண்ட் 3000 லெவல்ஸை பார்க்கலாம். ஓகே, அடுத்து ஃபெர்டிலைசர் ஸ்டாக்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். இந்தியா அடுத்த டிசம்பர் வரைக்குமே காரிஃப் அண்ட் ராபி டிமாண்டை மீட் பண்ணுறதுக்கு முக்கியமான ஃபர்டிலைசர்ஸான யூரியா அண்ட் அதே போல் டிஏபி அதாவது டை அமோனியம் பாஸ்பேட்கான அடிக்குவேட் சப்ளைஸுக்கு டைப் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால கம்மிங் மந்த்ஸில் ஃபர்டிலைசரோட ப்ரைஸஸ் அதிகமாகாமல் இருக்கும். என் முடிஞ்ச அதோட ப்ரைஸஸ் ஃபாலோ ஆகும்னு சீனியர் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் சொன்னதா நியூஸ் ரிப்போர்ட்ஸ் பப்ளிஷ் ஆயிருக்கு. ஸோ இந்த அப்டேட்னால இன்னைக்கு ஃபர்டிலைசரோட ஸ்டாக்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு ஃபாலோ இருந்தது. அண்ட் அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நேஷனல் ஃபர்டிலைசரோட ஷேர் ப்ரைஸ்ன்றது ஓரளவுக்கு அதிகமாக ஃபாலோ இருந்தது. அதாவது இன்னைக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே அரௌண்ட் 3.22% ஃபாலோ இருக்கு. நேஷனல் ஃபர்டிலைசரோட சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நேஷனல் ஃபர்டிலைசரோட சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ லாஸ்ட் 1.5 yearsவே பார்த்தீங்கன்னா அதோட ஷேர் ப்ரைஸ் ரேஞ்ச் பவுண்ட்லேயே இருக்கு. அண்ட் அடுத்து அதோட சப்போர்ட் லெவல்ஸ்னு பார்க்குறப்போ அரௌண்ட் 45 லெவல்ஸை பார்க்கலாம். ஓகே, அடுத்து இன்னைக்கான என்னோட ட்ரேடிங் போர்ஷன்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். இன்னைக்கு நான் எந்த ஒரு புது போர்ஷனும் எடுக்கல அண்ட் எந்த ஒரு போர்ஷன்ல இருந்தும் எக்ஸிட் ஆகல. அண்ட் ஓவராலாக இன்னைக்கு என்னோட போர்ஷனோட MTM லாஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 83,000 இருக்கு. அண்ட் ஆக்சுவலாக நேற்று கமெண்ட் செக்ஷனில் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதாவது என்னோட போர்ஷன்ஸில் அதிகமாக ஐடி போர்ஷன்ஸ் இருக்கிறது ரிஸ்க் இல்லையான்னு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக ரிஸ்க் தான். ஆனால் என்னோட ஓவரால் கேபிட்டலில் கம்பேர் பண்ணுறப்போ என்னோட அதிகமான போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் தான் இருக்குது. அதாவது நிஃப்டி 15,500 புட் ஆப்ஷன் செல் பண்ணதில் இருக்குது. அண்ட் அதுக்கடுத்து அதிகமான போர்ஷன் பேங்க் நிஃப்டி செல் பண்ணதில் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறமா தான் ஐடி ஸ்டாக்ஸில் இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் அந்த ஐடி ஸ்டாக்ஸ்லையும் டிசிஎஸ் தவிர மற்ற போர்ஷன்ஸ்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறும் ஒவ்வொரு லாட் தான் போர்ஷனாக வச்சுருப்பேன். ஆனால் சீக்கிரமாகவே 2-3 ஐடி ஸ்டாக்ஸோட போர்ஷன்ஸ்லேருந்து எக்ஸிட் ஆகிறதுக்கு பார்த்துட்ருக்கேன். ஓகே, அடுத்து மெட்ரோபோலிஸ் ஹெல்த் கேரோட அப்டேட்டை பார்க்கலாம். ஆக்சுவலாக இது மீடியா ரிப்போர்ட் பண்ண அப்டேட் தான், அஃபிஷியல் அப்டேட் இல்லை. ஸோ மெட்ரோபோலிஸ் ஹெல்த் கேரில் மெஜாரிட்டி ஸ்டேக் அக்வயர் பண்ணுறதுக்கு கௌதம் அதானியும் அண்ட் இந்தியாவோட பிக்கஸ்ட் ஹாஸ்பிட்டல் ஆப்ரேட்டரான அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸும் பார்த்துட்டு இருக்கிறதா நியூஸ் ரிப்போர்ட்ஸ் பப்ளிஷ் ஆயிருக்கு. ஆக்சுவலாக லாஸ்ட் மந்த் தான் பார்த்தீங்கன்னா அதானி என்டர்பிரைசஸ் அதானி ஹெல்த் வெஞ்சர்ஸ்ன்னு ஒரு சப்சிடரி கம்பெனி இன்கார்பரேட் பண்ணாங்க. ஸோ இப்போ கௌதம் அதானி மெட்ரோபோலிஸ் ஹெல்த் கேர் அக்வயர் பண்ணுறதுக்கு பார்த்துட்டு இருக்கிறதா இது ரிலேட்டடாக நியூஸ் ரிப்போர்ட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அது மெட்ரோபோலிஸ் ஹெல்த் கேருக்கு பாசிட்டிவாக இருக்கும். எனிவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு மெட்ரோபோலிஸ் ஹெல்த் கேரோட ஷேர் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு ஓவராலாக எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா மெட்ரோபோலிஸ் ஹெல்த் கேரோட ஷேர் ப்ரைஸ் அரௌண்ட் 0.85% நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் மெட்ரோபோலிஸ் ஹெல்த் கேரோட சார்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ மெட்ரோபோலிஸ் ஹெல்த் கேரோட சார்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறப்போ அதோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த 2022 ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. அதாவது எப்போ கோவிட் ஓரளவுக்கு பீக் ஆச்சோ அங்கிருந்து பார்த்தீங்கன்னா அதோட டெஸ்ட் எல்லாமே கம்மியாகிறதுனால இவங்களோட எர்னிங்ஸும் கம்மியாகும். ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் ரீசன்னால தான் இதோட ஷேர் ப்ரைஸ் 2022 ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. அதாவது கோவிட் டைம்ஸில் எந்த அளவுக்கு இதோட ஷேர் ப்ரைஸ் ரைஸ் ஆச்சோ அந்த அளவுக்கு அதோட ஷேர் ப்ரைஸ் இப்போ ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. அண்ட் லாஸ்ட் 1 வீக்கே அதோட ஷேர் ப்ரைஸ் இந்த லெவல்ஸில் ஓரளவுக்கு வித் ஸ்டாண்ட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் அதோட இமிடியேட் சப்போர்ட்னு பார்க்குறப்போ அரௌண்ட் 1500 லெவல்ஸை பார்க்கலாம். ஆனால் இப்போ பப்ளிஷாக இருக்கிற இந்த நியூஸ் ரிப்போர்ட்ஸ்ன்றது எந்த அளவுக்கு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகுதுன்றதையும் நம்ம கவனிக்கணும். ஓகே, அடுத்து ஹெச்ஜி இன்ஃப்ராவோட அப்டேட்டை பார்க்கலாம். ஹெச்ஜி இன்ஃப்ரா கம்பெனிக்கு அதானி ரோட் டிரான்ஸ்போர்ட் கம்பெனிக்கிட்ட இருந்து அரௌண்ட் 4,971 crores வர்த்துள்ள ஆர்டர்ஸுக்கு லெட்டர் ஆஃப் அவார்டு வந்திருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஹெச்ஜி இன்ஃப்ராவோட மார்க்கெட் கேபிட்டலே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 3,670 crores.
அண்ட் அதே போல் லாஸ்ட் என்டையர் ஃபினான்ஷியல் இயர் 2022 ரெவன்யூவே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 3758 crores தான் இருந்திருக்கு. ஸோ இப்படி இந்த கம்பெனிக்கு இந்த அளவுக்கு பெரிய ஆர்டர்ஸ் வந்திருக்கிறதுன்றது பாசிட்டிவான அப்டேட்டாக இருக்குது. ஸோ இதனால இன்னைக்கு ஓவராலாக அரௌண்ட் 3.17% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் ஹெச்ஜி இன்ஃப்ராவோட சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஹெச்ஜி இன்ஃப்ராவோட சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ இதோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயராகவே ஓரளவுக்கு ரேஞ்ச் பவுண்டாக இருக்குது. அண்ட் இதோட சப்போர்ட் லெவல் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 510 லெவல்ஸில் இருக்குது. அண்ட் இப்போ இமிடியேட்டாக இருக்கிற 600 லெவல்ஸை பிரேக் பண்ணி மேலே போச்சுன்னா இதோட ஷேர் ப்ரைஸில் ஃபர்தர் அப்சைடை பார்க்கலாம். ஓகே, அடுத்து ஐஇஎக்ஸ் அதாவது இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்சோட அப்டேட்டை பார்க்கலாம். இன்னைக்கு ஐஇஎக்ஸ் கம்பெனி வந்து அவங்களோட மே மந்தோட பிஸ்னஸ் டேட்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதோட அப்டேட்னு பார்க்குறப்போ ஐஇஎக்ஸோட ஓவரால் வால்யூம் பார்த்தீங்கன்னா இந்த மே மந்தில் போன வருஷத்தோட மே கம்பேர் பண்ணுறப்போ அரௌண்ட் 16% அதிகமாக இருக்கிறதா ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு ஐஎக்ஸோட ஷேர் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஐஎக்ஸோட ஷேர் ப்ரைஸ் அரௌண்ட் 1.57% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் ஐஎக்ஸோட சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஐஎக்ஸோட சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ இதோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரீசெண்டாக கண்டினியூஸாக ஃபாலோ ஆகிட்டு இருந்திருக்கு. ஸோ இது ஃபர்தர் ஃபாலோ ஆச்சுன்னா அரௌண்ட் 150 லெவல்ஸ் வரைக்குமே ஃபாலோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதுவே இமீடியட் ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்குறப்போ அரௌண்ட் 200 லெவல்ஸை பார்க்கலாம். அண்ட் 200 லெவல்ஸை பிரேக் பண்ணி மேலே போனால் தான் ஃபர்தர் அப்சைடை பார்க்கலாம். ஓகே, அடுத்து இந்த வாரம் எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டோட ஆப்ஷன் செயின் பார்க்குறப்போ கால் ஆப்ஷன் சைடில் நேற்று ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 17,200 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அதிகமாக பில்டாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு இன்ட்ராடேயில் அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து அன்வைண்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 17,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்ட் ஆயிருக்கு. அண்ட் இதே போல் புட் ஆப்ஷன் சைடில் பார்த்தீங்கன்னா நேற்று அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 16,300 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்ட் ஆயிருந்தது. ஆனால் இன்னைக்கு இன்ட்ராடேயில் இந்த 16,300 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருந்தும் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அன்வைண்ட் ஆயிருக்கு. ஸோ இதனால இப்போ அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து புட் ஆப்ஷன் சைடில் 16,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்ட் ஆயிருக்கு. ஸோ இதோட டேட்டா படி பார்க்குறப்போ அடுத்த நிஃப்டோட எக்ஸ்பைரி ரேஞ்சுன்றது 16,000 17,000 இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஃபைனலாக ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நம்மளோட ஒர்க் அண்ட் எஃபர்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்மளை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே சப்போர்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்ம சேனலோட லிங்க் ட்ரீயோட யூஆர்எல்லை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் இருக்கும். ஸோ நீங்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ புதுசாக ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நீங்கள் டேரெக்டாக வெப்சைட்லேருந்து கிரியேட் பண்ணுறதுக்கும் நம்மளோட ரெஃபரல் லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறதுக்கும் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் இல்லை. ஸோ டேரெக்டாக வெப்சைட்லேருந்து உங்களோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதை விட நம்மளோட இந்த ரெஃபரல் லிங்க்ஸை யூஸ் பண்ணி உங்களோட அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ நீங்கள் நம்ம சேனலுக்கு பண்ணக்கூடிய உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் அதே போல் நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸில் அப்ளை பண்ணணும்னு நினச்சாலோ இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ப்ரொவைட் பண்ணுற கேரண்டட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் ஆர் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆர் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ்னு இதில் எதில் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. ஸோ இந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ண பிறகு உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த ப்ராடக்டோட ஃப்ரீ டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுப்போம். அடுத்து அதில் ஹேசல் ஃப்ரீ அப்ளை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அண்ட் அப்ளை பண்ண பிறகும் லைஃப் லாங் உங்களுக்கான பர்சனல் சப்போர்ட் ஃப்ரீயாகவே கொடுப்போம். அடுத்து ஃப்ரீ ஃபினான்ஷியல் பிளானிங் கன்சல்டன்சி வேணும்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. அடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு லிங்க் ஆகாத அண்ட் அதோட வாலட்டிலிட்டி இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆன பாண்ட்ஸ், டெபஞ்சர்ஸ், இன்வாய்ஸ் டிஸ்கவுண்டிங்னு ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன் கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றதுக்கான ட்ரேட் கிரெட் ஆர் வின்ட்வெல்த்தோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதுக்கு இந்த லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே போல் கிரிப்டோ கரன்சியில் ட்ரேட் பண்ணுறதுக்கான வேசிரெக்ஸ் அக்கௌண்ட் அண்ட் டேக்ஸ் ஃபைலிங் பண்ணுறதுக்கான குவிக்கோ அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கும் இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக நம்மளோட சோஷியல் மீடியாஸில் கனெக்ட் ஆகணும்னா அதாவது டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக்கில் கனெக்ட் ஆகணும்னா இங்கே இருக்கிற அதோட லிங்க்ஸை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நம்மளோட டெலிகிராம் சேனலில் கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா மார்க்கெட் டைமிங்கில் வர அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் ஈவன் ஒரு ஸ்டாக்கை பற்றி அதோட பாஸ் டேட்டா எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னாலும் நம்மளோட டெலிகிராம் சேனல்ன்றது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸை பற்றி ப்ரீவியஸாக என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட டெலிகிராம் சேனலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா சர்ச் பட்டன் இருக்கும். ஸோ அந்த சர்ச் பட்டனை கிளிக் பண்ணி இந்தியா புல்ஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. ஸோ அப்படி சர்ச் பண்ணதுமே இந்தியா புல்ஸ் ரிலேட்டடாக என்னென்ன ப்ரீவியஸாக அப்டேட் வந்திருக்குன்ற டேட்டா எல்லாமே இங்கே லிஸ்ட் ஆகிடும். அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க.